ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செகே ராஜி. இன்னைக்கு நம்மளோட செகே ராஜிஸ் யூடியூப் சேனல்ல நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க. நம்மளோட ஸ்டைல்ல எப்படி செய்யறோம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது வேற டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம், எப்படி செய்முறை அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி. இது வந்து நம்ம முழுக்க வந்து செக்கு கடலெண்ணெயில் நம்ம செய்திருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பிரிஞ்சி இலை 4 எடுத்திருக்கேன், 2 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 3 பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், நெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து 1 கிலோ நம்ம கறிக்கு வந்துட்டு ஒரு 6 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 7 தக்காளி அரிஞ்சிருக்கேன், 6 பச்சை மிளகாய். கறியை வந்து நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு கரம் மசாலாவும் தனி மிளகாய் தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், புதினா வந்து ஒரு அரைக்கட்டு எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள். பாஸ்மதி அரிசியை ஒரு 5 டம்ளர், அதாவது 1 கிலோவை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த டபராவை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டபரா நல்லா சூடானதுக்கப்புறம் 100லேருந்து 150 ml வரைக்கும் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக நம்ம நெய்யும் சேர்த்துருக்கோம். இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த 7 வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம திறந்து பார்த்தப்போ ஒரு பார்ஷியலாக, அதாவது பாதியாக வெந்திருந்தது. இந்த டைமில் நம்ம அது வதங்கிறதுக்காக கல்லுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நான் வந்து டோட்டலாக 3 தடவை சேர்ப்பேங்க உப்பு. தக்காளி வதங்கிறதுக்கு, வெங்காயம் வதங்கிறதுக்கு, இன்னொன்று வந்து கறியில் மேரினேஷன் போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நான் டேஸ்ட்டு பார்க்குறது லாஸ்ட்டில் தான் டேஸ்ட் பார்த்துட்டு திட்டமாக போடுவேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சதுனால அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. அப்பப்போ கிளறி விடணும் நம்ம. இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்புக்கு வந்து இதுக்கு அளவு கிடையாது, நான் கையளவு தான் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா அந்த பதத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுக்குன்னு ஒரு அளவு வச்சு அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிடுச்சு கூடவே. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியோட அளவை பொறுத்து தான் நம்ம மிச்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரிசியை வேக வைக்க போகிறோம். கறியை சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஹைலியே தாங்க வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அது தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அடி பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க, ரொம்ப அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற அரைக்கட்டு புதினாவை நம்ம சேர்த்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். கறியிலேருந்து வந்த தண்ணி வந்து நிறைய இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம், காரம் டேஸ்ட்டும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு தயிர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன் தயிர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க. கறியை வந்து ரொம்ப உடச்சிடக்கூடாது, அப்படியே மேலாக்க பெரட்டி விட்டுட்டு அந்த டைம்லேயும் கொஞ்சம் உப்பும்
நீங்கள் காரமும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கறி எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். அந்த லெக் பீஸில் இருந்து அந்த சதை வந்து கழண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து ஏற்கனவே விட்டுருந்ததில்ல தண்ணி, அதை பொறுத்து நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக அளந்து எடுத்துக்கணும். நான் எப்போவுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி தாங்க வைப்பேன். நீங்கள் அந்த அளவே ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி வந்துச்சோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த அளவு தான் வச்சு நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து பார்த்தோன்னு சொன்னால் நல்லா கொதி வந்திருந்தது. இந்த டைமில் நம்ம நல்லா கலரி விட்டுட்டு பாஸ்மதி அரிசி, அதாவது ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு, அதனால வந்து நம்ம சும்மா வந்து அதை பிரட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான கண்டிஷனில் இப்போ இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் பொறுத்து எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இதை வந்து ஒரு 2 பெரட்டு அப்படியே பூ போல் பெரட்டி விட்டுட்டு அடி பிடிச்சிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த கண்டிஷனில் வந்து அடியில் நம்ம ஒரு தவா வச்சிடணும். அடுப்பு மேலே தவா வச்சுட்டு அது மேலே டபராவை தூக்கி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடுலேயே வந்து வெந்து வந்துடும் சாதம். இப்போ பாருங்கள் 3/4 வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பசங்க ரொம்ப நாளாக கலர்ஃபுல்லாக ஒரு பிரியாணி பண்ணுமான்னு கேட்டாங்க அப்படின்ட்டு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் கம கமன்னு மணக்க மணக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். நான் இதில் சொல்லியிருக்கிற அளவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான உதிரியான ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அன்றைக்கி நான் பசங்களுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் பிரியாணி செய்துட்டேன். எனக்காகவும் மாமியாருக்காகவும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பு, அதாவது தேங்காய் பால் ஊற்றின மட்டன் குழம்பு அவங்களுக்கும், தேங்காய் பால் இல்லாத மட்டன் குழம்பு எனக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு வந்து முட்டை அவிச்சிட்டு ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸை சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற ரிவ்யூஸை எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.